ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம 7த் கொஸ்டின் ஃப்ரம் எக்சர்சைஸ் 8.4 தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோல நம்ம 6த் கொஸ்டின் ஃப்ரம் எக்சர்சைஸ் 8.4 சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம 7த் கொஸ்டின் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் கொஸ்டினை வாசிக்கிறேன். A box contains cards numbered 3, 5, 7, 9 up to 37. ஓகேவா? Card is drawn at random from the box. ஸோ இந்த லிஸ்ட்ல இருந்து ஏதோ ஒரு கார்டு எடுக்கிறாங்க. ஸோ ரேண்டமா எடுக்கிறாங்க. Find the probability that the drawn card have either multiples of 7 or a prime number. So multiples of 7 கிடைச்சாலும் பரவாயில்ல, prime number கிடைச்சாலும் பரவாயில்ல. அதுக்கான probability கேட்கறாங்க. So இந்த லிஸ்ட்ல இருந்து ஏதாவது ஒரு நம்பர் வந்து multiples of 7 or prime number கிடைக்கிறதுக்கான சான்சஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்கறாங்க உங்க கொஸ்டின்ல. So அந்த கொஸ்டின் நீங்க ஆன்சர் பண்ணா இந்த கேம் ஓவர். ஸோ 7th கொஸ்டின் முடிச்சிடலாம். ஸோ 3 to 37 டோட்டலா எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னு நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். அப்பதான் உங்களுக்கு வந்து n of s கிடைக்கும். ஸோ n of s is nothing but total number of outcomes present in the sample space. ஓகேவா? ஸோ சாம்பிள் ஸ்பேஸ்னாலே டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் தான். ஸோ செட் ஆஃப் ஆல் அவுட்கம்ஸ் இந்த சாம்பிள் ஸ்பேஸ் தான் நம்ம என்ன ஆஃபீஸ்ன்னு சொல்லுவோம் பேசிக்கா. ஸோ பேசிக்கா சாம்பிள் ஸ்பேஸை நம்ம இப்படி போட்டுக்கிட்டு எஸ் இஸ் ஈக்குவல் டு செட் வித் எலிமெண்ட்ஸ் 3, 5, 7 அப் டு 37 போட்டுப்போம். ஸோ நீங்க என்ன ஃபேஸ் கண்டுபிடிக்கணும் இப்போ. ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஃபேஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ இப்போ இதுக்கு நீங்க வந்து ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். எல் மைனஸ் ஏ பை டி பிளஸ் 1. இது வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்ல யூஸ் பண்ற ஃபார்முலா டு ஃபைண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணா உங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கிடைச்சிடும். இந்த சீக்வன்ஸ்ல எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ சப்போஸ் உங்களுக்கு இந்த ஃபார்முலா தெரியலன்னா விட்டுருங்க. நீங்க மெமரைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம சீக்வன்ஸ் சீரிஸ் படிக்கும் போது இதை கத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சா யூஸ் பண்ணுங்க. பட் தெரியாத பட்சத்துல நான் இன்னொரு மெத்தட் சொல்லி தரேன். எப்படி இந்த லிஸ்ட்ல உள்ள டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்குன்றது. ஓகேவா? ஸோ இப்போ 1 to 37 பாத்தீங்கன்னா 1 to 37 எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? 1 to 36 எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 1 to 36 எடுத்துக்கலாம். யூ ஹேவ் 18 ஈவன் நம்பர்ஸ், 18 ஆட் நம்பர்ஸ். ஓகேவா? 18 even numbers இருக்கு, 18 odd numbers இருக்கு. When you take the list 1 to 36, எக்ஸாக்டா ஸ்பிளிட் ஆயிரும். 1 to 18 பாத்தீங்கன்னா you have 18 9 odd numbers, 9 even numbers. பேசிக்கா 18 தான் மிட் பாயிண்ட். அந்த மாதிரி நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ 1 to 36 அப்படின்ற லிஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா you have 18 odd numbers, 18 even numbers. ஸோ இப்போ 1 to 37 எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. 37 இந்த லிஸ்ட்டுக்குள்ள ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆட் நம்பர் கவுண்ட் ஒன்னு இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ பேசிக்கா 37யும் இந்த லிஸ்ட்டுக்குள்ள நீங்க இன்க்ளூட் பண்ணீங்கன்னா ஈவன் நம்பர்ஸ் அப்படியே இருக்கும். odd numbers plus 1 போட்டுக்கணும். So overall உங்களுக்கு you will have 18 even numbers and 19 odd numbers. So 1 to 37 அப்படின்ற சீக்வன்ஸ்ல பாத்தீங்கன்னா you will have 18 even numbers. நான் வேற கலர்ல எழுதுறேன். 18 even numbers and 19 odd numbers. 19 odd numbers நான் வேற கலர்ல எழுதிக்கிறேன். அவ்வளவுதான். 19 odd numbers. ஓகேவா? நம்பர்ஸ் இப்படி போட்டுக்கிறேன் ஷார்ட்டா. ஓகே. இப்போ 1 to 37 இதான் சீக்வன்ஸ். இப்படிதான் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும் ஈவன் நம்பர்ஸும் ஆட் நம்பர்ஸும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டேர்மும் ஆட் நம்பர், லாஸ்ட் டேர்மும் ஆட் நம்பர். அதனால உங்களுக்கு ஆட் நம்பர் ஒரு கவுண்ட் எக்ஸ்ட்ராவா இருக்கு ஈவன் நம்பர்ஸ் கம்பேர் பண்ணும்போது. ஓகேவா? ஸோ இப்போ 1 to 37 பல இப்போ 3 to 37 அனலைஸ் பண்ணலாம் நம்ம. 3 to 37 அப்படின்ற லிஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லிஸ்ட்ல எத்தனை ஆட் நம்பர் இருக்கு, எத்தனை ஈவன் நம்பர் இருக்கு. இப்போ 1, 2 நீங்க எலிமினேட் பண்ணிடணும். ஸோ 1 எலிமினேட் பண்ணீங்கன்னா ஒரு ஆட் நம்பர் போயிடும். ஸோ இங்க -1 போடணும், இங்கேயும் -1 போடணும். அப்படி பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? 17 ஈவன் நம்பர்ஸ், 18 ஆட் நம்பர்ஸ் கிடைக்கும். ஏன்னா நம்ம 3 to 37 அப்படின்ற லிஸ்ட்டை தான் கன்சிடர் பண்றோம் இப்ப. சோ நீங்க 1, 2 அப்படின்ற நம்பரை கம்ப்ளீட்டா எலிமினேட் பண்ணிடணும். அதை இந்த லிஸ்ட்டுக்குள்ள ஆடே பண்ணக்கூடாது. சோ 1 எலிமினேட் பண்ணீங்கன்னா ஒரு ஆட் நம்பர் போயிரும். ஏன்னா 1 இஸ் ஆட் நம்பர். 2 எலிமினேட் பண்ணீங்கன்னா ஒரு ஈவன் நம்பர் போயிரும் இந்த கவுண்ட்ல இருந்து. சோ 18 - 1 ஈவன் நம்பர்ஸ் இருக்கு, 19 - 1 ஆட் நம்பர்ஸ் இருக்கு இந்த ஸ்பெசிபிக் லிஸ்ட்ல. ஓகேவா? 3 to 37 அப்படின்ற லிஸ்ட்ல 17 ஈவன் நம்பர்ஸ் இருக்கு. அதாவது 18 - 1 ஈவன் நம்பர்ஸ், அப்படின்னா 17 ஈவன் நம்பர்ஸ், அப்புறம் 18 ஆட் நம்பர்ஸ். ஓகேவா? ஏன் 18 ஆட் நம்பர்ஸ் இருக்கு? அகைன் சேம் லாஜிக் தான். ஃபர்ஸ்ட் டேர்மும் ஆட் நம்பர், லாஸ்ட் டேர்மும் ஆட் நம்பர். ஸோ உங்களுக்கு டோட்டலா 18 ஆட் நம்பர்ஸ் இருக்கு. ஸோ ஒரு கவுண்ட் எக்ஸ்ட்ராவா இருக்கு ஆட் நம்பர்ஸ்க்கு கம்பேர்ட் டு ஈவன் நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம லிஸ்ட் ஒரிஜினல் லிஸ்ட் என்னது ஆக்சுவலா 3, 5, 7, 9 அப் டு 37. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆட் நம்பர்ஸ் தான். ஸோ நம்ம 3 to 37 அப்படின்ற லிஸ்ட்ல வெறும் ஆட் நம்பர்ஸ் மட்டும் தான் கன்சிடர் பண்றோம் இந்த சாம்பிள் ஸ்பேஸ்ல. ஸோ n of s is equal to 18 ஆட் நம்பர்ஸ் தான் இருக்கு 3 to 37 அப்படின்ற லிஸ்ட்ல. ஸோ n of s is equal to 18. ஸோ ஏன்னா நம்ம 3, 5, 7 அப்படின்ற சீக்வன்ஸ் தான் கன்சிடர் பண்றோம். நடுவில் அந்த 4, 6, 8 எல்லாம் நம்ம கன்சிடரே பண்ணல. ஓகேவா? இங்க நடுவில் 4 வரும், இங்க நடுவில் 8 வரும், இங்க நடுவில் 6 வரும். அதெல்லாம் நம்ம கன்சிடரே பண்ணாதனால நீங்க வெறும் ஆட் நம்பர் மட்டும் தான் கன்சிடர் பண்றீங்க இந்த லிஸ்ட்ல இருந்து. சோ யூ ஹேவ் 18 ஆட் நம்பர்ஸ். சோ n of s is equal to 18. அவ்வளவுதான். ஓகேவா? சோ இப்போ இதெல்லாம் அழிச்சிடுறேன், தேவையில்லை. ஓகேவா? இது லைட்டா அழிச்சிட்டா போதும்னு நினைக்கிறேன். ஓகே, மேபி ஓகே இப்படி ஒழுங்காவே வச்சுக்கிறேன். ஸோ 3, 5, 7 இப்போ இனிமேல் தேவையில்லை இதெல்லாம். ஸோ நான் என்ன பண்றேன், இதெல்லாம் கீழே தள்ளிடுறேன். அவ்வளவுதான். ஸோ 3, 5, 7, 9 அப்படி போட்டுக்கிட்டே போகலாம் நீங்க. ஸோ அப்படியே போட்டுட்டு டாட் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த 3 நான் எலிமினேட் பண்ணிடுறேன். அவ்வளவுதான். ஓகே. ஸோ n of s is equal to 18 கிடைச்சிருச்சு. ஸோ 18 நம்பர்ஸ் இருக்கு. ஸோ 18 டேர்ம்ஸ் இருக்கு இந்த சீக்வன்ஸ்குள்ள. ஓகேவா?
ஸோ கார்டினல் நம்பர் ஆஃப் திஸ் செட் இஸ் வந்து 18 கிடைச்சிருச்சு. ஸோ இது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த லிஸ்ட்ல வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 7 ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் மல்டிபிள்ஸ் ஆஃப் 7 அப்படின்னு வச்சுக்கலாம். லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் மல்டிபிள்ஸ் ஆஃப் 7 let b be the event of getting prime number அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? let b be the event of getting a prime number அப்படின்னு வச்சுக்கோங்க. let b be the event of getting a prime number from this sample space. obviously sample space மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்றோம். ஏன்னா அதான் செட் ஆஃப் ஆல் அவுட்கம்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், மறுபடியும் இந்த ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிட்டு நான் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 7 என்னெல்லாம் வரும், அதோட நீங்க ஸ்பெசிஃபிக்கா ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் 7 மட்டும் தான் கன்சிடர் பண்ணுங்க. ஏன்னா இந்த லிஸ்ட்ல எல்லாமே ஆட் நம்பர்ஸ் தான். ஈவன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 7 நீங்க இக்னோர் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் 7 எதெல்லாம் வரும்? ஸோ 7 வரும், 14 வராது, 21 வரும், 28 வராது, 35 வரும். அவ்வளவுதான். ஸோ அதுக்கு மேல 37 தாண்டிடும். ஸோ 7 5 35, 6 7 42 வந்துடும். ஸோ 42 நீங்க கன்சிடர் பண்ண முடியாது இந்த லிஸ்ட்ல. ஏன்னா 37 வரைக்கும் தான் நம்பர்ஸ் இருக்கு. ஸோ 7 21 35 மட்டும் தான் நீங்க செட் ஏக்குள்ள எழுதணும். ஸோ ஏ ஈக்குவல் டு செட் வித் எலிமெண்ட்ஸ் 7 21 35 அப்படின்னு நீங்க போட்டுக்கலாம். செட் வித் எலிமெண்ட்ஸ் 7 21 35 அவ்வளவுதான். ஸோ இது வந்து செட் ஏ நீங்க போட்டுக்கலாம். set A equal to set with elements 7, 21, 35. இப்போ set B க்குள்ள என்னெல்லாம் வரும்? all prime numbers from 3 to 37 என்னெல்லாம் வரும்? ஏன்னா நீங்க 2 எப்படினாலும் கன்சிடர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா 2 is a even prime number. 2 is the only even prime number. பட் 2 அப்படின்ற நம்பர் இந்த செட்டுக்குள்ளேயே இல்ல. ஏன்னா ஸ்டார்டிங் டேர்மே 3 தான். ஓகேவா? சோ நீங்க வெறும் ஆட் பிரைம் நம்பர்ஸ் தான் இருக்கு. இப்ப பிரைம் நம்பர் எடுத்துக்கிட்டாலே ஆட் பிரைம் நம்பர்ஸ் தான் இருக்கு இந்த லிஸ்ட்டுக்குள்ள. ஓகேவா? சோ நீங்க ரொம்ப யோசிக்க தேவையில்ல அதுக்கு. சோ இப்போ என்னென்ன பிரைம் நம்பர்ஸ் இருக்கு இந்த லிஸ்ட்டுக்குள்ள? 3 இருக்கு, 5 இருக்கு, 7 இருக்கு. சோ நான் பொறுமையா எழுதிக்கிட்டே வரேன். 3, 5, 7, 9 வராது, 11 வரும், 13 வரும், 14, 15, 16 வராது, 17 வரும், 19 வரும். ஓகே. 20 வராது, 21, 22 வராது, 23 வரும், 24, 25, 26 வராது, 27 வராது, 28 வராது, 29 வரும். ஓகே. 30 வராது, 31 வரும், 32 வராது, 33 வராது, 34, 35, 36, 37 வரும். அவ்வளவுதான். So all these numbers have exactly 2 factors. So ரெண்டு ஃபேக்டர் இருக்கிற நம்பரை மட்டும் தான் நம்ம பிரைம் நம்பர் சொல்லுவோம். ஸோ பிரைம் நம்பர் டெஃபினிஷன் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 37 பாத்தீங்கன்னா ரெண்டே ஃபேக்டர் தான் இருக்கு. 1 அந்த ஒரிஜினல் நம்பர் இட் செல்ஃப், அவ்வளவுதான். 31க்கு பாத்தீங்கன்னா ரெண்டே ஃபேக்டர் தான் இருக்கு. 1 அந்த ஒரிஜினல் நம்பர் இட் செல்ஃப், 31 தான். ஸோ அதுதான் பிரைம் நம்பர் டெஃபினிஷன். ஓகேவா? ஸோ எக்ஸாக்டா ரெண்டு ஃபேக்டர் இருக்கிற நம்பர்ஸ் தான் நம்ம பிரைம் நம்பர்னு கூப்பிடுவோம். ஸோ இப்போ இத்தனை பிரைம் நம்பர்ஸ் இருக்கு இந்த சாம்பிள் ஸ்பேஸ்ல. எல்லா பிரைம் நம்பர்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டோம் இந்த சாம்பிள் ஸ்பேஸ்ல இருந்து. ஸோ எத்தனை நம்பர் இருக்குன்னு மட்டும் நீங்க கால்குலேட் பண்ணணும். ஸோ என் ஆஃப் பி கிடைச்சிரும் இப்ப. ஸோ இதான் செட் பி. ஓகேவா? ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ என் ஆஃப் பி ஈக்குவல் டு 11. ஸோ அதுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. என் ஆஃப் ஏ என்ன வரும்? 3ன்னு வரும். ஸோ நீங்க ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் இந்த இடத்துல. ஸோ என் ஆஃப் ஏ ஆக்சுவலா 3, ஆமா என் ஆஃப் ஏவும் 3 தான் வரும். என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3, என் ஆஃப் பி ஈக்குவல் டு 11. ஓகேவா? ஸோ என் ஆஃப் ஏவை நான் மேபி கொஞ்சம் நீட்டா எழுதுறேன், அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அதை ஐடென்டிஃபை பண்ண. ஸோ என் ஆஃப் பி கிடைச்சிருச்சு, என் ஆஃப் ஏவும் கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஸோ என் ஆஃப் ஏவை நான் வேணா மேலே எழுதிக்கிறேன், அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3, அவ்வளோதான். ஈக்குவல் டு 3ன்னு போட்டுக்கோங்க. என் ஆஃப் பி 11 கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நான் தனியாக வச்சுக்கிறேன். ஸோ இது இங்க இருக்கட்டும், அப்புறம் இது இங்க இருக்கட்டும், பக்கத்துலேயே இருக்கட்டும் ரெண்டுமே. ஸோ ரெண்டு பக்கத்துல இருந்தா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதை பத்தி பேசும்போது. ஓகேவா? ஸோ வேற எதுவும் பெருசா லாஜிக் இல்லை. ஸோ என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3, என் ஆஃப் பி ஈக்குவல் டு 11 தேவையில்லாத நான் அழிச்சிடுறேன் இப்போ. ஸோ இது தெரியாம நான் டிரான்ஸ்போஸ் பண்ண மாதிரி எக்ஸ்ட்ரா கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ இதுக்கு டூப்ளிகேட்ஸ் ஏதாவது இருக்கா? ஸோ இதுக்கு ஓவர் கவுண்ட் பண்ணக்கூடாது நீங்க, அதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ 7 வந்து ரெண்டு செட்லயும் இருக்கு. ஸோ நீங்க இப்போ இன்டர்செக்ஷன் தான் கண்டுபிடிக்க போறீங்க. இது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க போறீங்க. ஸோ இன்டர்செக்ஷன் யூனியனா? ஆக்சுவலா யூனியன் தான் கண்டுபிடிக்கிறீங்க, இன்டர்செக்ஷன் கிடையாது. ஸோ எய்தர் மல்டிபிள்ஸ் ஆஃப் 7 ஆர் பிரைம் நம்பர். ஸோ எது கிடைச்சாலும் பரவாயில்ல. ஸோ ஆர் அப்படின்ற வார்த்தையை பொறுத்த வரைக்கும் நம்ம மேத்தமெட்டிக்ஸ்ல ஆர்னா என்னதுன்னா இன்க்ளூசிவ்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ திஸ் ஆர் தட் கிடையாது. ஜென்ரல் லைஃப்ல பாத்தீங்கன்னா டீ ஆர் காஃபின்னு சொல்லுவோம், இல்ல ஜூஸ் ஆர் டீ அப்படியே தான் சொல்லுவோம். ஸோ டீ குடிச்சா டீ வேணுமா காஃபி வேணுமான்னு நம்ம கேட்போம் ஜென்ரல் லைஃப்ல. ரியல் லைஃப்ல அப்படி கேட்போம். பட் மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆர்னா இன்க்ளூசிவ்னு அர்த்தம். அப்பனா என்ன அர்த்தம்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 7 கிடைச்சாலும் பரவாயில்ல, பிரைம் நம்பர் கிடைச்சாலும் பரவாயில்ல, அது நீங்க ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் அப்படின்ற கணக்குல எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டூப்ளிகேட்ஸ் மட்டும் எலிமினேட் பண்ணா போதும். ஸோ 7 வந்து ரெண்டு செட்லயும் இருக்கு. ஸோ நீங்க அது ஒரு தடவை தான் கவுண்ட் பண்ணணும். ஓகேவா? 7 வந்து ரெண்டு செட்லயுமே இருக்கு. 21 பாத்தீங்கன்னா அதுவும் ரெண்டு செட்ல இல்ல, 21 ரெண்டு செட்லயும் இல்ல, 35 ரெண்டு செட்ல இல்ல, அவ்வளவுதான். ஸோ 7 மட்டும் நீங்க ஒரே ஒரு தடவை கவுண்ட் பண்ணுங்க, ரெண்டு தடவை கவுண்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ அந்த செட்டுக்கு இன்டர்செக்ஷன் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா எலிமெண்ட் 7 வரும். ஸோ இப்போ அந்த ரெண்டு சர்க்கிள் நீங்க வந்து இப்படி வரைஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நடுவில் இருக்கும் 7. இப்படி ரெண்டு சர்க்கிள் வரைஞ்சீங்கன்னா 7 எக்ஸாக்டா நடுவில் இருக்கும், அவ்வளவுதான். ஸோ அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை எலிமினேட் பண்ணிடுறேன். இன்ஃபேக்ட் இது இனிமேல் தேவையில்லை. ஸோ இப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, இப்போ நான் என் ஆஃப் ஏ யூனியன் பி, சாரி பி ஆஃப் ஏ யூனியன் பி என்ன வரும்னா ஆக்சுவலா பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி நீங்க போடலாம்.
இல்ல ஆமா அது அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாலே உங்களுக்கு கிடைச்சிரும் அவ்வளவுதான். ஸோ பி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அவ்வளவுதான். ஸோ பி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் டி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸ்கூல்ல ஆக்சுவலா இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணணும். நீங்க இதெல்லாம் பண்ணாதான் ஸ்கூல்ல மார்க் கொடுப்பாங்க. அதனால தான் நான் கொஞ்சம் அப்ரோச் மாத்திருக்கேன். ஸோ முன்னெல்லாம் நான் டேரக்டாக போட்டிருப்பேன். இன்க்ளூசிவ் எக்ஸ்க்ளூசிவ் பிரின்சிபல் யூஸ் பண்ணி நான் போட்டிருப்பேன். இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலா. போன கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் அதை யூஸ் பண்ணி தான் போட்டேன் ஆக்சுவலா. ஸோ இன்ஃபேக்ட் நீங்க மல்டிபிள்ஸ் ஆஃப் 7 என்னெல்லாம் வரும்? 7, 21, 35 பிரைம் நம்பர்ஸ் என்னெல்லாம் வரும்? இதெல்லாம் இந்த லிஸ்ட்டுக்குள்ள இருக்கிற எல்லா நம்பர்ஸும் வந்துடும். ஸோ 7 மட்டும் காமனா இருக்கு. ஸோ அதை மட்டும் நீங்க ஒரு தடவை எலிமினேட் பண்ணிட்டு நீங்க இதை ஒரு என் ஆஃப் பி கவுண்ட் பண்ணிடுவீங்களா? ஃபேவரபிள் அவுட்கம்ஸா? அப்புறம் இது ரெண்டுத்தையும் கவுண்ட் பண்ணணும். ஸோ என் ஆஃப் பி எத்தனை கொடுத்துருக்காங்க? 11. என் ஆஃப் யூ 3. பட் நீங்க என் ஆஃப் இருந்து ஒன்னு எலிமினேட் பண்ணிடணும். ஸோ 2 மாறிடும். ஸோ 2 பிளஸ் 11 13 மாறிடும். ஸோ 13/18 தான் ஆன்சர் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு. ஸோ அந்த ஆன்சர் ஆக்சுவலா நான் டேரக்டாவே கொண்டு வந்திருக்கலாம். பட் ஸ்டில் நான் வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணா உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா புரியுன்றதுக்காக தான் யூஸ் பண்ணேன். ஓகேவா? ஸோ பி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்னு வரும். ஸோ ஆனா நீங்க ஓவரா டக்குன்னு ஃபேவரபிள் அவுட்கம்ஸ்லேயே நீங்க அதை எலிமினேட் பண்ணிட்டு நீங்க டக்குன்னு கவுண்ட் பண்ணலாம் ஆக்சுவலா. ஸோ ஃபேவரபிள் அவுட்கம்ஸே பாத்தீங்கன்னா நீங்க டக்குன்னு 13 போட்டுடலாம். எப்படி நான் 13 கொண்டு வரேன்னா இதுல இருந்து 11 அவுட்கம்ஸ் இருக்கு. இதை அப்படியே வச்சுக்கோங்க. இதுல வந்து இந்த 7 மட்டும் எலிமினேட் பண்ணிருங்க. 7 ரெண்டாவது தடவை கவுண்ட் பண்ணாதீங்க. 21, 35 மட்டும் கவுண்ட்ல எடுத்துக்கோங்க. ஸோ 11 பிளஸ் 2 13 வந்துடும். அவ்வளவுதான். ஸோ அந்த லாஜிக் யூஸ் பண்ணி நான் டக்குன்னு 13/18 சொல்லிடுவேன். ஏன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் உங்களுக்கு தெரியும். 18 அவுட்கம்ஸ் தான் இருக்கு. ஏன்னா சாம்பிள் ஸ்பேஸ்ல டோட்டலா உங்களுக்கு 18 எலிமெண்ட்ஸ் தான் இருக்கு. ஸோ ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் வந்து 13 இருக்கு. டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் 18 இருக்கு. ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து 13/18 வரும். ஸோ இதுக்கு நீங்க வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. பட் ஸ்கூல்ல டெஃபினட்டா அவங்க இந்த ஃபார்முலா கேட்பாங்க. அப்பதான் ஸ்டெப் மார்க்லாம் கொடுப்பாங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி நீங்க போடலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஸ்டெப் மார்க்லாம் கொடுக்க மாட்டாங்க ஜென்ரலா. ஸோ அந்த ஸ்டெப் மார்க் எப்படி கொடுப்பாங்கன்றதுக்கு நான் ஒரு ஸ்லைட் ரெடி பண்ணியிருக்கேன். அதையும் உங்களுக்கு காமிச்சிடுறேன் இப்ப. ஸோ இப்போ பி ஆஃப் ஏ என்ன வரும்? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் பிரசன்ட் இன் செட் ஏ என்னெல்லாம் இருக்கு? 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ நீங்க 3/18 போடணும் ஃபர்ஸ்ட். ஸோ ஏன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் 3 இருக்கு செட் ஏக்குள்ள. டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் 18 இருக்கு. ஸோ இது 3/18 போட்டுக்கோங்க. ஸோ பி ஆஃப் ஏ ஈக்குவல் 3/18. பி ஆஃப் பி பாத்தீங்கன்னா 11/18 வரும். பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி -1/18 வரும். ஏன்னா மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி கொடுத்துருக்காங்க. ஸோ 3/18 பிளஸ் 11/18 ஈக்குவல் டு 14/18. 14/18 minus 1/18 ஃபைனலா உங்களுக்கு என்ன வரும்னா 13/18 வரும். ஸோ ஃபைனல் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்ற கொஸ்டினுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா 13/18 தான். ஸோ 17th கொஸ்டினுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா சாரி 7th கொஸ்டினுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஃப்ரம் எக்ஸசைஸ் 8.4 ஃபைனல் ஆன்சர் நீங்க 13/18 எழுதிக்கலாம். அவ்வளவுதான். ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர் ஃபார் 7th கொஸ்டின் ஃப்ரம் எக்ஸசைஸ் 8.4. ஸோ இப்போ நான் ஸ்டெப் மார்க் எப்படி கொடுப்பாங்கன்னு மட்டும் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஸோ அது 100% ஸ்டெப் மார்க் பிரசன்டேஷன் ப்ளூ பிரிண்ட் தான். ஃபர்ஸ்ட் நீங்க சாம்பிள் ஸ்பேஸ் டிஃபைன் பண்ணிருங்க. அப்புறம் என்எஃப்எஸ் கண்டுபிடிச்சிடணும். ஓகேவா? ஸோ இதான் சாம்பிள் ஸ்பேஸ். நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் வந்து 18 கார்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? அப்புறம் டிஃபைன் ஈவெண்ட் ஏ மல்டிபிள்ஸ் ஆஃப் 7. அதான் ஈவெண்ட் ஏனா மல்டிபிள்ஸ் ஆஃப் 7 அண்ட் ஃபைண்ட் பி ஆஃப் ஏ. இதுக்கு ஒரு மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்க ஏ வந்து 7, 21, 35 போட்டு என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3 கண்டுபிடிக்கணும். பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ் போடணும். 3/18 கிடைச்சிடும். ஓகேவா? அதே மாதிரி அவங்க டிஃபைன் ஈவெண்ட் பி நீங்க போடணும். ஸோ ஈவெண்ட் பினா லெட் பி பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு நீங்க டிஃபைன் பண்ணிட்டு பி ஆஃப் பி கண்டுபிடிக்கணும். So let even B be the event of drawing a card with prime number, B equal to set with elements 3, 5 அதெல்லாம் நம்ம போட்டிருக்கோம் ஏற்கனவே. இதெல்லாம் போட்டு வச்சிருக்கோம். இங்க போட்டிருக்கோம் பாத்தீங்களா? இதே மாதிரி நீங்க போட்டுட்டு N of B கண்டுபிடிக்கணும். அப்புறம் N of B கண்டுபிடிச்சா மட்டும் பத்தாது, P of B கண்டுபிடிக்கணும். P of B எப்படி கண்டுபிடிப்பீங்க? N of B divided by N of S பண்ணணும். So 11/18 போட்டுடணும். அதுக்கப்புறம் ஃபைனலா நீங்க A intersection B கண்டுபிடிக்கணும். பேசிக்கா A intersection B கண்டுபிடிக்கணும் கூட அவசியம் இல்ல. சோ பேசிக்கா எது காமனா இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். எந்த எலிமெண்ட் வந்து செட் ஏக்கும் செட் பிக்கும் காமனா இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதை நீங்க ஏ இன்டர்செக்ஷன் பின்னு எழுதிக்கிட்டு சிங்கிள்டன் செட் வித் எலிமெண்ட் 7 போட்டுக்கணும். அப்புறம் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு 1 போடணும். அப்புறம் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி டிவைடட் பை என் ஆஃப் எஸ் போட்டு 1/18 போடணும். அப்புறம் ஃபைனலா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். சோ இவ்வளவு பண்ணா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகேவா? சோ ஸ்கூல்ல இதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. டு சம் எக்ஸ்டென்ட் ஆச்சு இந்த மாதிரி நீங்க பண்ணணும். ரொம்ப நீங்க டீடைல்டா போட தேவையில்ல இந்த அளவுக்கு. பட் இதான் ப்ளூ பிரிண்ட். இதை நீங்க நல்லா ஃபாலோ பண்ணா உங்களுக்கு டெஃபினட்டா மார்க் கிடைச்சிடும். ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. பட் நான் நிறைய கொஸ்டின் இந்த ஃபாலோ பண்ணல ஆக்சுவலா ப்ளூ பிரிண்ட். அதனால தான் இந்த கொஸ்டின் மெனக்கட்டு ஓரளவாச்சும் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணேன். ஓகேவா? ஸோ 7th கொஸ்டின் ஃப்ரம் எக்ஸசைஸ் 8.4 நம்ம கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோல நம்ம என்ன பண்ணலாம்னா 8th கொஸ்டின் ஃப்ரம் எக்ஸசைஸ் 8.4 ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதை நீங்க வேணா ஹோம்ஒர்க்கா கன்சிடர் பண்ணுங்க. ஸோ இதை நீங்க ஹோம்ஒர்க்கா வச்சுக்கோங்க. ஸோ இதை நம்ம அடுத்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதான் ஹோம்ஒர்க். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.